இன்றைக்கி நம்மளோட குட்டி கார்டனில் அரைக்கீரை பறிக்க போகிறோம். அரைக்கீரை ஹார்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இது கத்தாழை பூ, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுதான். ஸோ இது ஒன்று, இதில் கொஞ்சம் தான் இருக்குது, 2-3 கீரை தான் இருக்குது. அப்புறம் இந்த 2 தொட்டி, இதுவும் இது ரெண்டுலேயும் அரைக்கீரை போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் பறிக்கலாம். இப்படி இது ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டு அரைக்கீரையில். ஏற்கனவே ஒரு தடவை போட்டேன், ஆனால் கீரையாக சமைக்கலை. அது விதைக்காக விட்டு அப்படியே எடுத்தாச்சு. அந்த விதையை திரும்ப போட்டு இப்போ 2 தொட்டிலையும் அரைக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா ஒரு நேரத்துக்கு வந்துச்சு. கடைசியில் நீங்களே பாருங்கள் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த தொட்டிக்குள்ளே, இப்போ எடுக்கிற தொட்டிக்குள்ளே அரைக்கீரை, அப்புறம் தூதுவளை, அப்புறம் இதுலேயே நான் சிவப்பு வெண்டைக்காய் போட்டிருக்கேன். ஒன்று தான் வந்துச்சு. இந்த இப்போ காமிக்கிறேன்ல, இதுதான் சிவப்பு வெண்டைக்காய். பாப்பா அது எப்படி வளர்ந்து வருதுன்னு. தூதுவளை செடி எக்கச்சக்கமாக வந்துருச்சு. இப்போ அரைக்கீரையெல்லாம் எடுத்துட்டோம்னா இதில் மறுபடியும் தூதுவளை இதுக்கு மட்டும்தான் இருக்கும். சிவப்பு வெண்டையும் தூதுவளையும் மட்டும். பக்கத்தில் இருக்கிறது ரோஸ் செடி, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ கடைசியில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக காமிக்கிறேன். ஒரு கட்டு அளவுக்கு வரல, ஒரு அரை கட்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு கட்டு 10 ரூபான்னு வாங்குவோம்ல, அதில் பாதி இதுக்கு வந்துச்சு. எவ்வளோ சூப்பராக க்ரீனிஸாக, எந்த மருந்தும் தெளிக்காமல் நம்ம வீட்டில் நம்மளே வளர்த்த கீரை. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. சமைச்சு